உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு புதன் ஆதித்ய யோகம். உங்களது 6ஆம் அதிபதி புதனும் பாக்யாதிபதி ஆகப்பட்ட புதன், அப்போ இந்த இரு இடங்களுக்கு அதிபதியாகப்பட்ட புதனுடன் உங்களது அஷ்டமாதிபதி, அதாவது 6ஆம் அதிபதியும் அஷ்டமாதிபதியும் இணைந்து பாக்யாதிபதியாக நிலையில் உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் நிற்கக்கூடிய இந்த புதன் ஆதித்ய யோகம் எப்படி இருக்குன்னா, குரு பார்வையில் உங்களது 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு அவரது 9ஆம் பார்வையில் பார்க்கக்கூடிய இந்த குரு பார்வை, அப்போது புதன் ஆதித்ய யோகம். இந்த அமைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுது, எப்பேற்பட்ட மேன்மைகளை உருவாக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். அப்போது புதன் ஆதித்ய யோகம் மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு எப்போவுமே புதன் யோகி தான். அதே நேரத்தில் சூரிய பகவான் அஷ்டமாதிபதி, இவர்கள் இருவரும் இணையக்கூடிய இடம் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில். அப்போ குடும்ப தனம், செல்வம், செல்வாக்கு. புதன் ஆதித்ய யோகன்றது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும், பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் மற்றவர்கள் உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கும் எந்த இடத்துல போனாலும் நீங்கள் போல்டாக நின்று பேசுவீங்க. அந்த பேச்சுக்குன்னு தனித்துவம் உருவாகும். அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த சூரியனும் புதனும் இணைவது. அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடக்கும்னா, உங்களுக்கு குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலம். அதே நேரத்தில் குடும்ப ரீதியில் பிள்ளைகளுடைய வளர்ச்சி முன்னேற்றங்கள் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து அவர்களது முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அதுவும் திருமண முயற்சிகள் எடுத்து கடந்த காலகட்டங்களில் நடந்த திருமணமே ஒரு பிரச்சனையாக மாறி நிற்குது. இதிலிருந்து எப்படி ரிலீஃப் ஆகிறதுன்னு தெரியலையே என்ற ஒரு வழி வேதனையில் இருக்கிறவங்க அந்த பிரச்சனையிலிருந்து அழகாக ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான அற்புத காலமாக இது மாறும். மகர ராசி அன்பர்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவில் தெளிவாக இருப்பீங்க, ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அதை முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க. அப்படி எல்லாத்துலேயுமே ஒரு பர்ஃபெக்ட் மேனேஜ்மெண்ட்டோடு செயல்படக்கூடியவங்க. ஆனால் என்னன்னே தெரியல, கொஞ்சம் காலமாக ரிஸ்க் எடுக்கிறீங்க. 99% எல்லாத்தையும் முடிக்கிறீங்க. ஆனால் கடைசி 1%ல் அது ட்ராப் ஆகுது. அந்த 1%ல் ட்ராப் ஆகிற விஷயம் மீதி 99ஐயும் போல்டாக்கிடுது. இப்பேற்பட்ட நிலைமைகள் எல்லாத்தையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. தேவையில்லாத கடன் சுமைகள், அதை சரி செய்ய வேறு எதையாவது ஒன்று நம்ம விற்கலாம், பண்ணலாம், செய்யலாம்னாலும் அதுவும் கை கொடுக்க மாட்டேங்குது. எல்லாமே ஓப்பனிங் நல்லா இருக்குது, ஃபினிஷிங் பார்த்தா அப்படியே ஃபெயிலியர் ஆகுது. ஏன் இப்படி இருக்குது? சனி 7 சனி நடக்கும்போது தான் பிரச்சனையாக இருந்ததே. 7 சனி முடிஞ்சு இப்போ 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி நமக்கு யோக நிலையில் தானே இருக்கிறாரு. நமக்கு ஏன் இந்த நிலை, ஏன் இப்படி பாதிப்புன்னா, ராகு 2ஆம் பாவத்துக்கு வந்துட்டார், அஷ்டமஸ்தானத்தில் கேது நின்றுட்டார். இவர்களது நிலை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் பாதிப்புகளை தரக்கூடிய சூழல் உருவாக்கிடுச்சு. இது என்ன செய்யும்? கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு தடுமாற வைக்கும். அதே நேரத்தில் உங்களை எதில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைகளை உருவாக்கிடும். அந்த கெப்பாசிட்டி இது உண்டு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த 2ஆம் பாவத்தில் இப்போ இணையக்கூடிய இந்த கிரகத்தினால் என்ன நடக்க போகுதுன்னா, தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது, வேலையில் இருந்து சிக்கல்கள் தீரப்போகுது. அப்போ ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும். சிலருக்கு அரசியல் துறையில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். சில அமைவுகளை பயன்படுத்தி இத்தனை நாட்கள் உங்களை கொண்டு மற்றவர்கள் பயனடைஞ்சிருப்பாங்க. ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் பயனடைய போகிறீங்க, நீங்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி செயல்பட போகிறீங்க. அதுலேயும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷனே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டாகும். நான் அரசு துறைக்கு, அரசு வேலைக்கு உண்டான வாய்ப்புகளை முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் ரொம்ப நாளாக, ஆனால் மிஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ மூவ் பண்ணுங்கள். இந்த ஜனவரி 13 இந்த பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் சரியாக 29 நாட்கள் இந்த காலநிலை நீடிக்கும். இது யோக நிலை. இந்த யோக நிலை உங்கள் லைஃப்பில் ரொம்ப நாட்களாக நாம் கிடைக்கல, நடக்கலை, அமையுமா அமையாதான் குழப்பத்தில் இருக்கிறவங்க சடனாக அதை அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும், நடக்கும். முயற்சி எடுங்க. அந்த முயற்சி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கொடுக்கும். அப்போ அதே சமயம் இங்கே இந்த இடத்துல என்ன நடக்குது, தனஸ்தானத்தில் இது நடக்குது இல்லையா, நீண்ட நாள் கடன்
சுமைகள் இது உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் நடக்கிறதுனால நீண்ட நாள் கடன் சுமைகள் தீர்றதுக்கு உண்டான வழி பிறக்கும். அந்த வழி உங்கள் தொழில் ரீதியில் பெரிய லெவலில் உங்களுக்கு சில ப்ராஜெக்டுகள் அமையும். உங்கள் வேலையில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். லோன் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். உங்களுடைய நண்பர்கள் சடனாக உங்களுக்கு ஒத்துழைப்பு உதவி செய்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டை உருவாக்குவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஃபோக்கஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது மாறும். அதே நேரத்தில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா ஆரோக்கிய ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்திருப்பீங்க. இனம் புரியாத பதட்டம், பயம் உங்களுக்குள்ளே உருவாகிருக்கும். அந்த பதட்ட பயம் உங்களுக்கு ஒரு படபடப்பாக மாறி இருக்கும். படுக்கும் பொழுதும் சரி, எந்திரிக்கும் பொழுதும் சரி, ஏதோ ஒரு மைண்டு தெளிவில்லாத அளவுக்கு மன அழுத்தம், மன பாதிப்பு, ஒரு மூட் அவுட் ஆகிற அளவுக்கெல்லாம் உங்கள் வேலையே உங்களால் செய்ய முடியாத அளவுக்கு இது உங்களை பாதிச்சிருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு காலம் இது அமையும். ஆக மொத்தத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்க போகுது. ஏன்னா ரொம்ப நாளாக முயற்சி எடுத்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம்னு நினச்சிங்க, இப்போ மூவ் பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் நான் சொன்ன இந்த குடும்ப பிரச்சனைகளும் சரி, தொழில் சார்ந்த இழப்புகளும் சரி, வேலை சார்ந்த பாதிப்புகளும் சரி சந்திச்சிருப்பீங்க. இழந்ததை மீண்டும் அடையக்கூடிய ஒரு காலமாக மாறப்போகுது. ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. உங்களை மற்றவர்கள் கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்கள் மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது. ரொம்ப நாளாக எனக்கு புத்திர பாக்கியம் தடையாயிட்டே இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் உருவாகும். அதனால் மகர ராசி அன்பர்கள் துவண்டு போகாமல் உங்களுடைய கடின உழைப்பையும் உங்களுடைய விடாமுயற்சியும் இப்போ நீங்கள் இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி செயல்படுத்தினீங்கன்னா அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். ஆக என்னை பொறுத்தவரையிலையும் மகர ராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலமாக தான் இதை நான் நினைக்கிறேன். அதனால் முயற்சி பண்ணுங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அப்போது அந்த பரல்கள் 3க்கு மேலே 4, 5, 6, 7, 8 இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், மிகச்சிறந்த வளர்ச்சி பாதை உருவாக்குற அளவுக்கு அதில் அமைப்புகள் இருக்குது. பட் 3க்கு கீழே 4க்கு கீழே 3, 2, 1 0 மாறிடுச்சுன்னா நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது பெரிய லெவலில் ட்ராபேக் ஆகிடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறதும் ஆகச்சிறந்தது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் மேலும் மேலும் வளர்ச்சி பாதையை நோக்கி உங்களை அடி எடுத்து வைக்க செய்யும். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.